உணவு கிடங்குகளில் அதிகமான உணவுப் பொருட்கள் வீணாவது, உணவு கிடங்குகள் சரியாக இல்லாமல் விளைபொருட்கள் வீணாவது தொடர்ச்சியாக இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. இதில் அதிகமாக உணவு கிடங்குகளில் வீணாவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவில் 10 கோடிக்கும் அதிகமானோர் இரவு உணவு இல்லாமல் தூங்கச் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் உணவு கிடங்குகளில் 3 1 பங்கு உணவு வீணாயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. சமீபத்தில் உச்சநீதிமன்றத்திலும் இது தொடர்பான ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு குறித்த ஒரு தொகுப்பு நம்மிடையே இருக்கிறது, அதை பார்க்கலாம். ஒருபுறம் நாட்டில் கோடிக்கணக்கான ஏழைகள் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்க, மறுபுறம் பருவமழை சரிவர பெய்யாமல் விவசாயம் பொய்த்து போய் வறட்சி வாட்டி வதைக்கிறது. இவை எதையும் பொருட்படுத்தாமல் இந்திய உணவு கிடங்குகளில் காட்டப்படும் அலட்சியங்கள் மற்றும் பொறுப்பற்ற தன்மை காரணமாக கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் சுமார் 40,000 டன் உணவு தானியங்கள் வீணாகி போன அதிர்ச்சி தகவல் வெளியானது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் உணவு தானியங்கள் அரசு குடோன்களில் சேமித்து வைக்கப்படுகின்றன. இந்தியாவில் கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் இன்னைக்கு உணவு இல்லாமல் இரவு படுக்க போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அமர்த்தியா சென், ஜான் திரேஸ் போன்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய உணவு கிடங்களில் இருக்கக்கூடிய சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது வீணாக போகக்கூடிய அந்த உணவை மட்டுமே அடுக்கி வச்சா ஒரு முறை நீங்கள் சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு திரும்ப வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு உணவு தானியங்கள் இருக்குது. இதை கொடுக்காமல் இருக்கிறது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதை கொடுக்கறதுக்கான வாயில்கள் நிறைய இருக்குது. அதாவது நம்மளுடைய பிடிஎஸ் சிஸ்டம் இருக்குது, நம்ம ரேஷன் கடைகள் மூலமாகவும் மற்ற வடிகால்கள் நிறைய இருக்குது. இது இருந்தும் கொடுக்காமல் இருப்பது ஒரு முக்கியமான ஒரு மனித உரிமை மீறலாக அதை பார்க்க வேண்டியிருக்கு. நியாய விலைக் கடைகள் மற்றும் பொதுச்சந்தையில் விற்பனை செய்வதற்காக தேவைக்கு ஏற்ப இந்த உணவு தானியங்கள் மாநிலங்களுக்கு பிரித்து அனுப்பி வைக்கப்படும். இவ்வாறு சேமிக்கப்படும் உணவு தானியங்கள் குறிப்பாக ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எனப்படும் இந்திய உணவு கழகத்திற்கு சொந்தமான கிடங்குகளில் திறந்த வெளியில் அலட்சியமாக கொட்டி வைக்கப்பட்டு மழையாலும் எலிகளாலும் இன்ன பிற காரணங்களாலும் அழுகி நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமல் புழுத்து போய் வீணாவதாக கடந்த பல ஆண்டுகளாகவே குற்றச்சாட்டு உள்ளது. இவ்வாறு உணவு கழக கிடங்குகளில் உணவு தானியங்கள் வீணாகி போவதற்கு பதிலாக இந்த நாட்டில் ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட வழியில்லாமல் பட்டினியால் வாடும் ஏழைகளுக்காவது அதனை வழங்க வேண்டும் என கோரி சிவில் உரிமைக்கான மக்கள் யூனியன் என்ற அமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கடந்த 2010ஆம் ஆண்டு இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வீணாகும் உணவு தானியங்களை ஏழைகளுக்கு, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அப்போதைய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு உத்தரவிட்டது. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் இந்த உணவு சேமிப்பு கிடங்குகள் நம்ம சொல்லும்போது அது சரியான முறையில் பராமரிக்காதது ஒரு பக்கம் இருந்தாலும், அது வீணான முறையில் நிறைய வீண் அதில் இவ்வளவு உழைப்பு விவசாயம் சார்ந்த விஷயங்களை பற்றி எத்தனையோ லட்சக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை, உணவு 35% அதிகமான வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு நாட்டில் 60% மேலான ஒரு உணவு சேமிக்கப்படும் கிடங்குகளில் இருந்து 60% மேலான உணவு வீணாத்தான் போகுது. 2010ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மொத்தம் உள்ள மக்கள் தொகையான 120 கோடியில் வறுமையில் வாழும் மக்களின் எண்ணிக்கை 7 கோடியாக அதிகரித்து உள்ளது. எனவே கடந்த 1991ஆம் ஆண்டின் மக்கள் தொகையின் அடிப்படையில் இல்லாமல் தற்போதைய கணக்கெடுப்பின்படி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கான ஒதுக்கீட்டை அதிகரிக்கவும் உத்தரவிட்டிருந்தது. பாதுகாத்தல், அது சந்தைக்கு கொண்டு போதல், அதற்கான வழி நடப்புகள் மிக மிக குறைவு. அதனால தான் நம்ம விவசாயத்துறை இவ்வளவு ஒரு விவசாயிகள் பின்தங்கி இல்லை, விவசாயத்துறை பின்தங்கியிருக்க காரணம் அந்த உணவு பாதுகாப்பு என்பது சட்டம் போட்டால் உணவு பாதுகாப்பு வந்துடும் நினைக்கிறாங்க அரசாங்கத்தில். ஆனால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரங்களும் அந்த உற்பத்தி செய்த பொருள்களை பாதுகாப்பான முறையிலும் அடுத்த நாளைக்கும் அடுத்த வாரத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு கிடங்குகள் பாதுகாப்பு, குளிர்சாதன வசதிகள், இதை அனைத்தும் மிக 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 குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். இதை நான் உறுதியாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் மேற்கூறிய உத்தரவை பிறப்பித்து 7 ஆண்டாகிவிட்ட போதிலும் நிலைமையில் எந்த மாற்றமும் இல்லை. உலகிலேயே இந்தியாவில்தான் பட்டினியால் வாடுபவர்கள் 2 கோடி பேர் உள்ளதாக ஐநாவின் சமீபத்திய அறிக்கை தெரிவிக்கும் நிலையில் இந்த உணவு தானியங்களையாவது உரிய முறையில் பாதுகாக்கவும்
தேவைக்கு அதிகம் என மதிப்பிடப்படும் உணவு தானியங்களை பசியால் வாடும் ஏழைகளுக்கு வழங்கவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க மோடி தலைமையிலான மத்திய அரசாவது முன்வர வேண்டும்.